இந்தியா ஆயுத இறக்குமதிகளுக்கு அதிகளவில் வெளிநாடுகளை சார்ந்திருந்தது. ஆனால் மோடி அரசு உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் பல பாதுகாப்பு உபகரணங்களை வெளிநாடுகளிலிருந்து வாங்குவதை குறைத்து இந்தியாவிலேயே தயாரிக்கும் கொள்கையை வலுப்படுத்தியது. இதன் விளைவாக இன்று 65% பாதுகாப்பு உபகரணங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகின்றன. பல தசாப்தங்களாக ராணுவ வலிமை என்பது போர் விமானங்கள், டாங்கிகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் போன்ற பிரம்மாண்டமான ஆயுதங்களை வைத்தே கணக்கிடப்பட்டது. ஆனால் உக்ரைன் மற்றும் மேற்கு ஆசியாவில் சமீபத்தில் நடந்த போர்கள் இந்த விதிமுறையை முற்றிலுமாக மாற்றியுள்ளன. இப்போது உலக நாடுகள் வெறும் மிகப்பெரிய ஆயுதங்களை தேடவில்லை, மாறாக குறைந்த செலவில் அதிக துல்லியத்துடன் செயல்படக்கூடிய தானியங்கி முறையில் இயங்கும் கருவிகளையே விரும்புகின்றன. இந்த மாற்றமே இந்தியாவுக்கு பெரும் வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. இந்திய பாதுகாப்பு ஏற்றுமதிகள் மிக வேகமாக வளர்ந்து வருகின்றன. 2026 நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி சுமார் 38,424 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 63% அதிகம். இன்று 80க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்திய தயாரிப்புகள் சென்றடைகின்றன. இந்த வளர்ச்சியில் மிக முக்கியமானது என்னவென்றால், ஆயுதங்களை விட அந்த ஆயுதங்களுக்கு இருக்கும் அறிவுதான் அதிக மதிப்புடையதாக மாறியுள்ளது. அதாவது ஒரு ஏவுகணை அல்லது பீரங்கி குண்டு இலக்கை மிக துல்லியமாக தாக்க அதில் பொருத்தப்படும் அதிநவீன சென்சார்கள், எலக்ட்ரானிக் உதிரி பாகங்கள், வழிகாட்டும் அமைப்புகள் மற்றும் கணினி மென்பொருள்கள் தான் இப்போது உலக சந்தையில் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளன. இந்த மாற்றத்தை புரிந்து கொண்டு பல இந்திய நிறுவனங்கள் செயல்பட தொடங்கியுள்ளன. உதாரணமாக KAL என்ற நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஒருவழி ட்ரோன் 50 கிலோ சுமைகளை ஏந்தி 1000 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியது. இது போன்ற மலிவான மற்றும் சக்தி வாய்ந்த ட்ரோன்கள் பல $மில்லியன் மதிப்புள்ள ஏவுகணைகளுக்கு மாற்றாக பார்க்கப்படுகின்றன. இதேபோல் முனிஷன்ஸ் இந்தியா போன்ற நிறுவனங்கள் ஏற்கனவே உள்ள பீரங்கி குண்டுகளை துல்லியமாக இலக்கை தாக்கும் ஆயுதங்களாக மாற்றும் தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகின்றன. DRDO மற்றும் IIT மெட்ராஸ் போன்ற அமைப்புகளும் இதில் இணைந்து பணியாற்றுகின்றன. முன்பெல்லாம் பாதுகாப்பு ஏற்றுமதியில் அரசு நிறுவனங்களின் ஆதிக்கமே இருந்தது. ஆனால் இப்போது நிலைமை மாறி இருக்கிறது. 2026 நிதியாண்டில் மட்டும் தனியார் நிறுவனங்கள் சுமார் 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதியை மேற்கொண்டுள்ளன. பினாகா ராக்கெட் லாஞ்சர்கள், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகள், சுவாதி ரேடார்கள் என இந்தியாவின் ஏற்றுமதி கூடை விரிவடைந்து கொண்டே செல்கிறது. மொத்தத்தில் பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவின் மிகப்பெரிய தொடக்க வெற்றியாக அமைந்தது என்றால், அடுத்த கட்டமாக இந்தியா உலக சந்தையில் ஒரு தொழில்நுட்ப வல்லரசாக மாறுகிறது. மிகப்பெரிய ஆயுதங்களை உற்பத்தி செய்வதை விட அதிநவீன மற்றும் புத்திசாலித்தனமான ஆயுத அமைப்புகளை உருவாக்கும் நாடே எதிர்கால போர்க்களத்தில் வெற்றி பெறும் என்பதை உணர்ந்து இந்தியா அந்த பாதையில் வலுவாக முன்னேறுகிறது.